திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கத்தில் சவுடுமண் ஏற்றி வந்த கனரக லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அருகே நின்றிருந்த இளைஞரையும் இழுத்துச் சென்றதில் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். கனரக வாகனங்களால் அதிக விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள உள்ளூர் கிராம மக்கள் போலீசார் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கிராமத்தை சார்ந்தவன். எங்கள் கிராமத்தை பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை பெரியப்பள்ளி வரைக்கும் சட்டத்துக்கு போகும்போது மண்கோரி செயல்படுது. இந்த மண்கோரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து சட்டத்துக்கு போகும்போது விடிய காலம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து போக்குவரத்து ஏற்படுறதுனால அதிகமான விபத்து ஏற்படுது, உயிர் சேதம் ஏற்படுது. நான் நிறைய முறை காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன், வட்டாட்சியருக்கு புகார் கொடுத்துருக்கேன், எந்த நடவடிக்கை இருக்காதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுது. மிகவும் கொடூரமான விபத்து. அந்த பைக்கு கண்டமாக இருக்குது, அந்த பையனுடைய அடிபட்டுருக்கு. பையனை ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இடத்துல வருவானா இல்லை தெரியல. அலட்சியமாக வந்து போலீஸ் வந்து செயல்படுறதுனால இது விபத்து ஏற்படுது. அந்த மண்கோர் மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் பொதுமக்களாக நாங்கள் எல்லாமே சாலை மறியல் செய்வோம்.